என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னம்மா என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, இந்த பையன் எதனால அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாருமா, கல்யாணம் ஆயிடுச்சுனாலே சில ஆம்பளைங்களாம் மாறிடுவாங்க. நம்ம பாண்டி மாதிரி ஒரு சில ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டாங்க. என் வீட்டுக்கார் மாதிரி அவரெல்லாம் நீ என்ன வேணாலும் சொல்லு, கேட்கவே மாட்டாரு. ஆனா பாண்டி பையன் அப்படி இல்ல. இதான் நான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கவே இல்ல. இப்போ வச்சு புரிஞ்சுக்க. கல்யாணம் ஆயிட்டாலே பொண்டாட்டி தான் முக்கியம்னு சில ஆம்பளைங்க நினைப்பாங்க. அந்த வகையில பாண்டியும் இருக்கான். அந்த விதத்துலதான் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதான் அந்த பிள்ளை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ விட்டுறாதமா. இன்னும் ஒரு வாரம் தான் நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி, அந்த பிள்ளை குழந்தைய காட்டியே எல்லாம் மயக்கிடும். நீ தான் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். எனக்கு என்னடி பண்றது? நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கற நிலைமையில இல்ல. முன்னாடிலாம் அம்மா அம்மா நீ என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தான். என்னை எய்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இப்ப அவ வரவும் என்கிட்டயே அம்புட்டு கோவப்படுறான். நம்ம என்ன பண்றோம்? இவன் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனையும் இவன் பொண்டாட்டியும் நடு ரோட்ல விட்டுருவோம் அப்படின்னு. எனக்கு என்னமோ அப்படிதாம்மா தோணுது. இந்த பையன் நம்மள அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாவி அந்த அளவுக்கு கொடுத்துருக்காமா. பயங்கரமான ஆளா இருக்காடி. நான் கூட அம்மா இல்லாத புள்ள வந்த புதுசுல வாய் பேசாம அமைதியா இருக்காளேன்னு நினைச்சேன். ஐயோ அம்மா, எல்லாரும் வந்த புதுசுல அப்படிதான் இருப்பாவ. நானாதான் இருந்தேன். என் மாமியார் என்கிட்ட என்ன நடிப்பு நடிச்சது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வேலையும் செய்யலன்றுச்சு. அதான் ஆரம்பத்துல பொண்ணு மாதிரி பாக்குறேன்னு சொன்னாவ. இப்ப பாத்தியா என்னை எப்படி பாக்குதுன்னு? சாயம்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா. அது போலதான் இந்த அமிர்தாவும் கொஞ்ச நாளைக்கு தான் உன்னை அப்படியே நல்லா பாத்துக்கிற மாதிரி பாத்துச்சு. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தியில என்ன பேச்சு பேசுறான்னு. இவ என்னைய வீட்டை விட்டு வெளியே போங்கிறா. நீயும் எதுவும் பேச மாட்டேங்கிற. கேட்டா தம்பி பைய கோச்சுக்குவாங்கிற. அவனாவது ஏதாவது வாயை திறக்கிறானா பாரு. அவனும் என்னமோ மத்தியானம் என்கிட்டே கோவப்பட்டுட்டு போயிட்டான். எப்படியே போங்க, எனக்கு என் நகை வேணும், அதை மட்டும் திருப்பி கொடுக்க சொல்லிடு. அப்படியே இந்த இடத்து பிரச்சனை என்ன ஏதுன்னு கேளு. நான் கேட்டேன்னு வைமா, சண்டை தான் வரும். நீ தான் பார்த்து பக்குவமா கேட்டு எனக்கு முடிச்சு கொடுக்கணும், தெரியாமா? சரிடி. அந்த பையன் வர நேரம் தான். நான் ரூம்ல இருக்கேன். நீ எதா இருந்தாலும் பேசிட்டு வந்து சொல்லு. சரி, நீ கிளம்பு. சரிம்மா. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சு வருத்தப்பட்டா இப்ப ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சோன்ற அளவுக்கு பண்ணி வைக்கிறாங்க. சே, எங்க போனாலும் ஜாலியா ஊர் சுத்திட்டு அலையிறது. புருஷன் பின்னாடியே போய்கிட்டு கிடக்குறா. இந்த பையனும் நம்மள என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறான். வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். அந்த பையன் தான் வந்திருக்கான் போல. கதவை திறந்துட்டு வருவோம். நீங்க என்ன பண்ற? யார கேக்குற? சண்டாடி. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீடே இப்படி ஆயிடுச்சு. சரியான ஆளு ஒட்டு கேட்கறதுக்கு வந்து நிக்கிறா பாரு. நீங்க வந்துட்டிய, அதான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கலாமேன்னு. ஏன், எப்பவுமே நான் தானே வைப்பேன். நான் சாப்பாடு வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தானே சொல்றிய சாப்பாடு கூட வைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அதனாலதான் என் புருஷனுக்கு நானே சாப்பாடு வச்சுக்கிறேன். இது என்னடா புது பழக்கம்? நான் தானடா எப்பவுமே உனக்கு சாப்பாடு வைப்பேன். வந்தோடனே ஆரம்பிக்காதிய. யார ஆரம்பிச்சது? அவதான் கீழே இறங்கி வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துருக்கேன். நீ என்னைய சொல்லிக்கிட்டே இருக்க. நானே மோட்டருக்குலாம் காசு கட்டலன்னு ரொம்ப டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன். என்னடா என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப என்னதாம்மா பிரச்சனை? அவ சாப்பாடு வச்சா வைக்கட்டுமே. நீங்களும் தானே சொல்றீங்க அவ வந்து சாப்பாடு கூட வைக்க மாட்டேங்கிறான்னு. அதனாலதான் அவ வந்து வைக்கிறேன்னு இருக்கா. இதுல என்ன தப்பு வேண்டி கிடக்கு? அப்பாவுக்கு நீங்க தானே சாப்பாடு வைக்கிறிய. நீங்க வச்சாதான் நல்லா இருக்கும், அப்பதான் அவருக்கு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நானே என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கும் வர வர வயசாகுதுல்ல. நீங்க அவரை மட்டும் பாத்துக்கோங்க, என்ன இந்த பிள்ளை பாத்துக்கிட்டோம். என்னடா அது? நீங்க தானேமா சொல்றீங்க என்னால முடியவே இல்ல, சாப்பாடு கூட வைக்க மாட்டேங்கிறா, நீங்க தானே சொன்னீங்க. அதான் அந்த பிள்ளை வந்திருக்கு. இதுல எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். சரி. அவ போவே மாட்டா. உன் கூட என்னைய பேச விடாம பண்ணணும். அதுக்குதான் கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா. என்ன மிருதா, எடுத்து வைன்னு சொல்லி இங்கேயே நிக்கிறிய? அது எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க வந்து சாப்பிட்றது மட்டும்தான் பாக்கி. நீங்க வந்தீங்கன்னா நான் சாப்பாடு வச்சிருவேன். அப்படியா? சரி, நான் கையை காலை கழுவிட்டு வந்துடுறேன். சரிங்க.
புருஷனுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். இந்த அம்மா எதுக்கு தேவையில்லாம முறைச்சு பாக்குது? கல்யாணம் பண்ணாம பேசாம இவங்க கூட வச்சிருக்க வேண்டியதானே. என்னைய கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களாம். நான் என் புருஷனுக்கு சாப்பாடு வைக்க கூடாதான், புருஷன் விஷயத்துல எதுவும் தலையிடக்கூடாதான். ஆனா வீட்டுல மட்டும் வேலைக்காதிரி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணுமா? நல்லா இருக்கே கதை. ஆமாண்டி, நான் அப்படிதான் இருந்து வந்தேன். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? எனக்கு என்னமோ நீங்க அந்த மாதிரி இருந்த மாதிரி தோணலையே. ஓஹோ, நீங்க ஒண்ணு உங்க மாமியார் கூட இல்லையே, அத நீங்களே உங்க வாயால சொல்லியிருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்லணும்டி? உங்ககிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட அதை எடுத்துக்கிட்டு சும்மா சும்மா சொல்லி காட்டுற. ச்சே, நீ இப்படிப்பட்ட புத்தி உள்ளவன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அமிர்தா, அதான் வரேங்க. ஓடி போ. என் மகனை எம்புட்டு நாளைக்கு என் கூட பேச விடாம நீ வச்சிருக்கன்னு நானும் பாக்குறேன். எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டுவிட்டு என் பையன் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் போவான். அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே காய்கறி தோசையும் புதினா சட்னியும் வச்சிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க ஒண்ணுமே சொல்லல. ஏங்க ஏங்க சொல்ல அமிர்தா. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதையும் யோசிச்சிட்டே இருக்கீங்க. வாங்க போலாம் மாடிக்கு. என்ன சொல்லிட்டு இருந்த? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே காய்கறி தோசையும் புதினா சட்னியும் வச்சிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு கேட்டேன். ஓ, காய்கறி தோசையா வச்சிருந்த? அதானே, நான் வச்சா என்ன வைக்கிறேன் ஏது வைக்கிறேன்னு பாக்குறதே இல்ல, போனை பாத்துக்கிட்டே இருக்கிறது. அதுவே உங்க அம்மா வச்சா மட்டும் அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு பேச்சு. இதுக்கு பேசாம அவங்களே வைக்க சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம என்னைய வைக்க சொன்னீங்க? இங்க பாரு அமிர்தா, அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறா, புருஷனை பாத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சரி நீ வைக்க ஆரம்பின்னு சொன்னேன். என்னமோ அவங்க கூட பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ போல இருக்கு. அதானே, என் கூட பேசாம இருங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா பேசாம இருப்பிய. அதுவே உங்க அம்மா கூடனா அப்படி இருக்க மாட்டிய, அப்படிதானே? இங்க பாரு அமிர்தா, அவங்க அம்மா, ஆனா நான் வைஃப். அம்மாவுக்கு மேல உங்க கூட கடைசி வரைக்கும் வரப்போறது நான் மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் இங்க உட்காந்துருக்கேன் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு இருந்தேனா இந்த வீட்டுல வந்து இருந்திருக்கவும் முடியாது. உங்க அம்மா கிட்டே உங்க அக்கா கிட்டே இவ்வளவு பேச்சு வாங்கியிருக்கவும் தேவையில்ல. உங்களுக்காக நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என்னையும் அம்புட்டுக்குள்ள பேச்சு பேசுறாங்க, நீங்க கேட்காம இருக்கிய. கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் வாயை திறந்து கேட்டுப்பேன். ஆனா மறுபடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க பண்றீங்க. அது மட்டும் தான் எனக்கு ஏன்னு புரியவே மாட்டேங்குது. என்னதான் அம்மாவாவும் இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். புருஷன் மண்டாடி பிரச்சனைக்குள்ளார வந்தா அவங்க தான் அசிங்கப்பட்டு போவாங்க. இப்ப என்னதான் சொல்ல வர? நான் பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை நடக்குதுன்னு வைங்க, நான் போக வேண்டாம், நீங்களே உள்ளார புகுந்து ஏமா இப்படி பண்ற அப்பா பாவன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அப்போ உங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்ப புரியும் உங்களுக்கு. இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. உண்மையாலுமே அன்பு இருக்கிற மனுஷனை நம்ம கட்டி போட்டா பரவாயில்ல. என் மேல அன்பு பாசமும் வைக்காத மனுஷனை நான் புடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா கஷ்டம் எனக்கு தான். உங்களுக்கு உங்க அம்மாவை தானே பிடிக்கும், நீங்க உங்க அம்மா கூட இருங்க. நான் மேல போறேன். ஏய் அமிர்தா, அமிர்தா, நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் நடுப்புற மாட்டிட்டு முடிக்கிறது நான் மட்டும்தான். இவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க கோச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இவ கோச்சுக்கிறா. நியாயம் எதுன்னு பேசினா ரெண்டு பேருமே கோச்சுக்கிறாங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தான் வாழ்க்கை இப்படி இருக்கோ தெரியல. இவ வேற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறான். எல்லாம் எனக்கு புரியாம இல்ல. என்னமோ எங்க அம்மா கூட பேசிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுது. அதை சொன்னா குத்தமா? என்னமோ பண்ணட்டும், நம்ம போய் அம்மா அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்துருவோம். அடப்பாவி, நான் இங்கிட்ட மாடி ஏறினோனே டக்குன்னு அவங்க அம்மா ரூமுக்கு போறாரு. அப்பா, இந்த மனுஷனை மட்டும் நம்பிடவே கூடாது. சும்மா நம்ம முன்னாடி நடிக்கிறாரு. அப்படி ரூமுக்குள்ளார என்னதான் பேசிக்குவாங்க. நம்மளும் போய் பாப்போம். இல்ல ஒட்டு கேட்போம். ஒட்டு கேட்கறது தப்பு தான். ஆனா இந்த மாதிரி மனுஷங்க முன்னாடி நம்ம ஒட்டு கேட்காம இருந்தாதான் தப்பு. அப்படி மட்டும் கேட்காம இருந்துட்டோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. போய் என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு கேட்போம். என்னம்மா, அவங்கிட்ட பேசிட்டியா? இல்லடி. ஆமா, அவங்கிட்ட பேசி வச்சுக்கிட்டு என்ன முடிவுன்னு கேட்டு சொல்லுமானா? நீ உன் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. ஆமா, நான் தான் போய் பேசுறேன். அவ இருக்கால கிறுக்கு பிடிச்சவ, யார அவன் பொண்டாட்டியா? ஆமாண்டி, கரெக்டா பேச போகும்போது வந்து நிக்கிறா ஜிங்குன்னு. ஒரு வார்த்தை என் புள்ள கூட பேச விடல. இத்தனைக்கும் அந்த பையனும் கேக்குறாண்டி, நீ எதுக்காக வந்து நிக்கிறேன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னாலாம், புருஷனுக்கு சாப்பாடு போட வந்தாலாமா. ஐயோ, இப்பதான் அக்கறை மயிர் வந்துச்சாமா? ஆமாங்க, கேட்டா நீங்க தானே சாப்பாடு வைக்கிறிய உங்க வீட்டுக்காரருக்கு. என்ன எதுக்கு தேவையில்லாம இருக்குதா? கும்பிட்டு நாளா புருஷனை பத்தி தெரியாதமா? கும்பிட்டு நாளா புருஷன் ஊர்ல இருந்தாராமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட பேச விடக்கூடாது, அதுக்காக தான் இம்புட்டு நாடகம் நடிக்குது. அதை புரிஞ்சுக்காம அந்த பையனும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். என்னம்மா சொன்னா? அவங்க மனைவி அவனுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக ஆசையோட வந்திருக்காங்களாமா. அத நம்ம தான் கெடுக்கிறோமா. அதுவும் இல்லாம நானு சும்மா உன் பொண்டாட்டி வந்து சாப்பாடு வைக்க மாட்டேங்கிறா, வேற வேலையும் அவளுக்கு இல்ல, ஏன்டா என் உசுரை போட்டு பாடா படுத்துற அப்படின்னு நான் சொல்றேனா? இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ரொம்ப திமிருமா அவனுக்கு. நீ முதல்ல போயே இருந்திருக்க கூடாது. அதனாலதான் நான் பாட்டுக்கு செவனேன்னு வந்துட்டேன். இந்த பிள்ளை பாத்தியாடி முணுன்னு ஏன் முன்னாடி அம்புடுக்குள்ள பேச்சு பேசுது. யார உன்னையவா? ஆமாங்க, எல்லாம் அந்த பைய கொடுக்குற இடம். என்ன சொன்னுச்சு? பொண்டாட்டி சாப்பாடு பரிமாற வேண்டாம், அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டாம், ஆனா வீட்டுல மட்டும் எல்லா வேலையும் பார்க்கணுமா அப்படின்னு கேக்குது. ரொம்ப வாய் கொழுப்பு அவளுக்கு. என்ன பேச்சு பேசுறான்? ஓம கொட்டானாட்டே இருந்துகிட்டு. ஏங்க ஓம கொட்டான்னு மட்டும் சொல்லிடாதியே. அந்த பிள்ளை லேசுப்பட்ட ஆள் இல்ல. இப்ப குடோனை பாத்துக்க வரேங்குது. நம்ம காசு வாங்குறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது, பாத்துக்கிடுங்க. இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டான். ஐயோ, இது எப்பயில இருந்து? இன்னையில இருந்து தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த பையகிட்ட ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கு போல. அந்த பையனும் நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கும். நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. அதான் காலை வரால, இந்த பிள்ளைதான் மாசமா இருக்குல்ல, உடம்ப பாத்துக்க வேண்டியதானே. எம்புட்டு தூரமா நானும் சுந்தரின்னு சொல்லிட்டான். ஆனா அந்த பிள்ளை கேக்குற மாதிரியே இல்ல. நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது. சுந்தரிய நீ வராத அப்படின்னு சொன்னா நீ யாரு என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு அப்படின்னு கேக்குது. என்னம்மா அப்படியா கேட்டா? ஆமாப்பா. கேட்டுட்டு இந்த பாண்டி போய் அமைதியா நின்னானா? ஆமாங்க, வர வர இவன் போக்கே சரியில்லை. மா, இந்த பையதான் வந்துகிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கேளு. சரிடி. மா மா. யாரப்பா? என்னையவா கூப்பிட்ட? உங்களை தான் கூப்பிட்டேன். இல்ல, உன் பொண்டாட்டிக்கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டியா? மா என்னம்மா? இல்லடா, உன் பொண்டாட்டி பேசதான் நீ இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அவள்கிட்ட சொல்லாம வந்துட்டீன்னா அம்முனி நேரா வந்து என்கிட்ட எல்லாம் சண்டை போடுவாங்க. அப்புறம் நீ அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு பொண்டாட்டிக்காக வந்து நின்றுவ. அதனாலதான்ப்பா கேட்டேன். இப்படி இல்லைன்னு வையி, நேரா போய் உன் பொண்டாட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பேசு. அதெல்லாம் அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். பாத்தியாடி நடக்கிற கூத்த. பெத்த அம்மா கிட்ட பேசுறதுக்கு பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கான் உன் தம்பி. என் பிள்ளைய எப்படி மாத்தி வச்சிருக்கா பாரு. என்னம்மா? இல்லடா, உன்னைய நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வம்சத்துல ஆம்பளை பிள்ளை நீதான். அப்படி நீ பிறக்கும் போது எம்புட்டு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்ப அத்தனைக்கும் ரொம்ப வருத்தப்படுறேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கேன்னு. சரிம்மா, நான் எதுவும் பேசல. நான் ரூமுக்கே போறேன். ஆத்தாடி, வெளியே வரப்போறாரோ? டேய் நில்லுடா. இல்ல இல்ல, திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு முழுசா கேட்டுட்டு போவோம். இப்ப நீ எதுக்காக வந்த? உன்கிட்ட பேசணும்னு தான் வந்தேன். என்ன பேச போற? இட விஷயமா என்ன பேசி முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். டேய், எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. அந்த இடத்தையும் முடிச்சு கொடுத்துரு. நானே உன்கிட்ட கேக்குறேன். சரிக்கா, நாளைக்கு பத்திரம் போட்டுடலாம்ல? நாளைக்கே வா. நாளைக்கு நல்ல நாள் தான். பத்திரம்லாம் ரெடி பண்ணியாச்சு. சைன் பண்ணிட்டா பத்திரத்தை பதிவு பண்ணிடலாம். அந்த தோப்பு ஆளுங்களா நாளைக்கே அங்க வந்து ரெடியா இருப்பாங்க. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா பத்திரத்தை போட்டுடலாம். சரிடா, நாளைக்கு காலையில நான் காசு தரேன். சரி. ஆமா, அந்த பிள்ளை ஏதோ அக்கௌண்ட்ஸ் பார்க்க வருதாமா? ஆமாப்பா, வரேன்னு சொன்னுச்சு. கொஞ்ச நாளைக்கு வந்து பாக்குறேன்னு. அதனாலதான் நானும் சரின்னேன். கலை என்னதான் இருந்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளை. என்னது அடுத்த வீட்டு பிள்ளையா? இல்லம்மா, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவிய. அதுக்கப்புறம் அமிர்தா பார்த்தா நல்லது தானே. அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன். டேய், இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. கலை வரலாமா? நான் மட்டும் ஏன் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வரவே கூடாதுங்கிறாங்க. அவங்க வரக்கூடாதுன்னு தடுக்கும் போதுதான் நான் மீறிக்கிட்டு போகணும்னு தோணுது. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றிய? அப்படி கேளுங்க. இங்க பாருடா, அந்த பிள்ளை மாசமா இருக்கு. ஆனா உன இதே காரணம் காட்டுறாங்க. மாசமா இருந்தா யாரும் வேலைக்கு போகாம இருக்காங்க. சும்மா மாசமா இருக்குன்ட்டு. வா, அது கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா வரும். அதுக்கப்புறம் வளகாப்பு போட்டு அந்த பிள்ளைய அனுப்பி வச்சிருவோம். ஆத்தாடி, ஆமால, வளகா போட்டு அனுப்பி வச்சிருவாவ. அப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே. பேசாம 9வது மாசம் வளகா போட்ட சொல்ல வேண்டியதான். ஏதோ 1 மாசமா என்னமோ வரப்போகுது. 7வது மாசமே வளகா போட்டு அனுப்பி விட்டுருவோம். அட சண்டாளா, நீ தாண்டா பெரிய விட்னஸே. உன்னைய மட்டும் நம்பவே கூடாது. என்கிட்ட வந்து என்னமா நடிப்பு நடிக்கிறாரு. இப்ப அங்க போயிட்டு 7 மாசத்துல அனுப்பி வச்சிருவோங்கிறாரு. கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேல பாசங்கிறதே கிடையாது இந்த ஆளுக்கு. சரி, அதுக்கப்புறம் கலையே வந்து பாத்துக்க போறா. எப்படியா இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 மாசம் கழிச்சு திரும்பி வந்து அமிர்தா பாத்துக்கிட்டோம். என்னமோ சொல்ற. எங்களுக்கு இந்த இதெல்லாம் விருப்பமே இல்ல. நீ எதுலயும் தலையிடாதடி. நீ என்னதான் ஆனாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ வேற பிள்ளை. அவங்கதான் இங்க வீட்டு மகாராணி. என்னத்த பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னங்க, அந்த மகாராணி அப்படித்தானே பேசுச்சு. நீங்களும் கேட்டுக்கிட்ட அமைதியா தானே நிக்கிறிய. முதல்ல அந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்து. ஆமா, நீங்க வேற சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதிய. இன்னும் கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசுங்க. துரத்துவேன் வைப்பேன்னா அதுக்கு அந்த பிள்ளை வேற மாதிரி பண்ணி வைக்கும். தேவையா? இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நாங்க புருஷன் பொண்டாட்டி, நாங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுக்குவோம். நீ எதுக்கிட்ட உள்ளார வர? உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. நான் ஒன்னு சொல்றேன். உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ சண்டை போடும்போது நான் போய் கேட்டாலும் பரவாயில்ல. இருந்தாலும் நான் வேற ஆளு. நீங்களே அவங்க சண்டையை பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஏன் புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு உங்களே கேள்வி கேட்பாவ.
கேட்டாலே ஒரு கேள்வி. நல்லா இவனை பார்த்து கேளுங்க. அப்பயாச்சும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில உள்ளார நுழையக்கூடாது, பெத்த அம்மாவா இருந்தாலும் நுழையக்கூடாதுன்னு இந்த ஆளுக்கு புரியும். இப்ப புரியுதாயா? உங்க அப்பா அம்மா சண்டைக்குள்ளார பெத்த பையன் நீ நுழையக்கூடாது. நான் உன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உங்க அம்மா வருவாளாம், உங்க அக்கா வருவாளாம், பத்தாவது குறைக்கு உன் மாமா பொண்ணு கலை வேற வருமா. இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கணும். நல்லா இருக்கே கதை. இதை கேட்டோம்னா நாங்க கெட்டவங்க, லூசு, மெண்டல் சிரிக்கி. இப்பவே நல்லா கேட்டுக்கங்க. ஆனா ஒண்ணு, இந்த ஆளு எம்புட்டு பட்டாலும் திருந்தவே மாட்டாரு. சே, திரும்பி அம்மா அப்பான்னு போய் வளைஞ்சுக்கிட்டு நிப்பாரு. யாரோ தானே. இன்னும் போக போக பாரு, உன்னோட உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு சொத்தெல்லாம் எடுத்து உங்க அக்கா பேர்ல எழுதி வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்பதான் உனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிய போகுது. உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில மட்டும் நாங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்றால, அவரு என் புருஷன். நான் அடிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடா. சரிம்மா. சும்மா வந்துட்டான். எப்பவாச்சும் இந்த ஆளுக்கு புரியட்டும். நம்ம இங்கிருந்து போயிருவோம். ரூமுக்கு வந்தாலும் இதை பத்தி எதையுமே கேட்க கூடாது. வரே வந்து சொல்ல வந்தாலும் அமைதியா பேசாம படுத்துடணும். அமிர்தா, எஸ்கேப்.